Hello viewers, welcome to Nila Sir Recipes channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்துட்டு plums cake, அதாவது dry fruits and nuts ஆட் பண்ணி செய்ய போறோம். முதல்ல இதுக்கு ஒரு 1/4 கப் கருப்பு திராட்சை எடுத்துர்க்கேன். கூடவே 1/3 கப் முந்திரி, 1/4 கப் உலர்ந்த பேரிச்சம்பழம், அப்புறம் 1/4 கப் செர்ரி. இத எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். கட் பண்ணிட்டு கூடவே டூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண பாதாம் 1/3 கப், கூடவே 1/4 கப் முந்திரி. முந்திரியோட வீடியோ இல்லை வரல. அதில் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸு, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ரியல் ஃப்ரூட் இல்லை ட்ராபிகனோ ஜூஸு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு 2 நாளுக்கு நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்பி வந்திருக்கு பாருங்கள். நல்லா நான் காலையில் ஊற வச்சு சாயங்காலம் கூட செஞ்சுருக்கேன். அப்படி கூட செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கு. பட் ஆக்சுவலி இதை வந்துட்டு ரம் இல்லாட்டி வைனில் தான் ஊற வச்சு செய்வாங்க. இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு நீளமான பட்டையை ஒடிச்சு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை இதே மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் வந்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நாம் ஆட் பண்ண பட்டை கூட நல்லா பவுட்ராக இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா நைஸ் ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக ஸ்டவ்வை ஆன் பண்ணி நாம் சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே இந்த சர்க்கரை வந்து தீயில் உருகி வரணும். இது உருகி வரும்போது சூடு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நல்லா கொதித்து ஃபுல் சர்க்கரையும் நல்லா கரிஞ்சு லேசான வாடை வரும். அதோட கூடவே கொஞ்சம் புகை அதிகமாக இருக்கும். இது நல்லா கொதித்து கரைஞ்ச பிறகு இதில் வந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் விட்டுடுங்க. அப்புறமா வந்து கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணுங்கள். இது பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் தூரமாக இருந்து தண்ணியை ஆட் பண்ணுங்கள். திரும்பவும் இதை 1 நிமிஷத்துக்கு அடியில் இருக்கிற சிரப் கரைஞ்சி வர வரைக்கும் 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இதை கொதிக்க வச்சுட்டு இதை ஆற விடுறதுக்கு ஒரு பக்கம் எடுத்து விடலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவு அடர்த்தியாக எடுக்கக்கூடாது. அடுத்ததாக 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டுத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை வந்துட்டு ஜலிச்சு எடுத்துக்கணுமா இருக்கும். 2-3 தடவை அது ஜலிச்சு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஜலிச்சுட்டு ஒரு பக்கம் எடுத்து தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ப்ராடான ஒரு பவுலில் நாம் 200 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் உருக்கி கூட எடுத்துக்கலாம். ஆனால் உருக்கி எடுக்கும்போது எனக்கு வந்து பட்டரோட ஃப்ளேவர் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் வந்துட்டு நான் பட்டர் அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் உருக்கி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை பீட் பண்ணிடலாம். ஹேண்ட் மிக்சர் இருந்தால் எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர், அதில் கூட நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகரை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து வரட்டும். மெல்ட் பண்ண பட்டர் கூட சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு ஃப்ளேவர் பட்டரோடது நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால நான் இந்த மாதிரி தான் செய்கிறேன். அடுத்ததாக இதில் வந்துட்டு ஒரு 5 முட்டையை ஒடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா எழும்பி வர அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்காவது இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இது வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்தால் தான் வந்துட்டு கேக் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா முட்டை ஆட் பண்ணும்போது அந்த முட்டையோட வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணணும். இது செய்யும்போது உங்களுக்கு இன்னொருத்தர் யாராவது வீட்டில் இருந்தால் அவங்கக்கிட்ட கொடுத்து கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒருத்தரே பண்ணும்போது கை வலியாக இருக்கும். இல்லை ஹேண்ட் மிக்சர், எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சரில் கூட பண்ணிக்கலாம். நான் கையிலேயே தான் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா கேக் வந்து ஸ்பாஞ்சியாக வராது. அதனால் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. உருக்கின பட்டர் ஆட் பண்ணி செஞ்சாலும் சரி, இல்லை சுகர் கேரமலைஸ் பண்ணிட்ட பிறகு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு ஆறின பிறகு தான் ஆட் பண்ணணும். இல்லாட்டி வந்து முட்டை வந்து இதுலேயே புர்ஜி மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு இப்போ நான் சுகர் கேரமலைஸ் பண்ணதை நல்லா ஆற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி கலர் பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஜலிச்சு வச்சுருக்கேன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கேக் செய்யும்போது ஒரே தடவை மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு 3-4 தடவையாக ஆட் பண்ணி இதை கலந்துக்கலாம். அதோட கேக் மாவு ஆட் பண்ணும்போது நிறைய நேரத்துக்கு கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக கலந்து விட்டால் போதும். அதே நேரத்தில் நல்லாவும் கலந்து வரணும். அங்கங்கே மாவு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கலந்து விட்டோம்னா கேக் வந்து ப்ளஃபினஸ் இருக்காமல் ஸ்பாஞ்சினஸ் இல்லாமல் அமுங்கின மாதிரி ஆகிடும்.
இப்போ வந்து கேக் மாவு நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக இதில் நாம் வந்துட்டு ஏற்கனவே ஊற வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஜூஸோட முதல்லையே சேர்த்துறாமல் முதல்ல வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஜூஸ் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுன்றது இப்போ தெரியாது. ஏன்னா ஊறின பிறகு ஜூஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதும் நமக்கு தெரியாது. இதில் வந்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்கணும். கேக் கன்சிஸ்டன்சி பார்த்து தான் நம்ம ஆட் பண்ணோம். அதனால் முதல்ல வந்துட்டு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு வால்நட்ஸ் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வால்நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். அதோட நான் வந்து ட்ரை டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அது வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு நான் அரை கப் அளவுக்கு ஜூஸை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் மிச்சம் ஆகுதுன்றதையும் நான் இதில் சொல்லிடுறேன். இந்த ப்ளம் கேக்கில் வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பேட்டர் வந்து நம்ம ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து திக்னஸ் குறைஞ்ச மாதிரி தான் ஆட் பண்ணணுமா இருக்கும். அப்படி செஞ்சோம்னா தான் நமக்கு பேக் பண்ணி எடுத்த பிறகு சாஃப்ட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுது. இதில் வந்துட்டு எனக்கு ஒரு 65 ml, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜூஸ் மட்டும்தான் மிச்சம் ஆயிருக்கு. மிச்சம் எல்லா ஜூஸையும் இதை ஆட் பண்ணிவிட்டு அதோட இது கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க, எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம கேக் பேனை ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து 10 inch ஃபோம் பேனு. இதோட டெப்த் வந்து 2.5 inch இருக்கும். அதே அலுமினியம் பேனில் நீங்கள் செய்கிறதா இருந்தால் 8 inch பேன் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். அது வந்துட்டு 2 inch அளவுக்கு தான் டெப்த் இருக்கும். இப்போ நான் வந்துட்டு எல்லா பக்கத்துலேயும் இந்த பேனில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் ஷீட்டை அடியில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஆட் பண்ணிடுறேன். இது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது கட்டியாக இருக்கா இல்லை தண்ணியாக இருக்கான்றது. இதை ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு 2-3 தடவை டேப் பண்ணி விட்டுடலாம். டேப் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற அவனில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 60-70 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேக்கு பேக் ஆகி ரெடி ஆகிட்டுருக்குது. மேலே லேசாக கருப்பாக தெரியுது, பரவாயில்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு நம்ம குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாக போட்டு செஞ்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நான் சைடில் ஒரு நைஃபை ரன் பண்ணிவிட்டு இந்த ஃபோம் பேனை பிரித்து எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு நம்ம உடனே வந்துட்டு கேக்கை அவன்லேருந்து எடுத்ததுமே இதை ட்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு போகாதீங்க. எப்போவுமே கேக் பேக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஆகுது நம்ம வெளியில் வச்சுட்டு இருந்து ஆறின பிறகு தான் இதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணுமா இருக்கும். இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஆறின பிறகு மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். முன்னாடியே ரிமூவ் பண்ணிங்கன்னா கேக் உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டையும் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குது, எந்த அளவுக்கு சூப்பராக பேக் ஆகிருக்குதுன்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிலாசோரு ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட மலர் லைஃப் ஸ்டைல் விளாக் கூட என்னோட சேனல் தான். அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதுலேயும் நான் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் கேக்கு ப்ளம்ஸ் கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். தேங்க்யூ.